குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு ஏன் வெளியேறினீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே டாட் வைக்கிற விதமா செஃப் வெங்கடேஷ் அவர்கள் இப்போ ஓப்பனா சில ரீசனை சொல்லியிருக்காரு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். எந்திர வாழ்க்கை போலதான் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இப்பெல்லாம் சிரிக்கவே நிறைய பேர் மறந்துடுறோம். ஏன்னா அப்படி ஷெட்யூல் வச்சுட்டு நம்ம ஜெனரேஷனுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க நிலையில நமக்கு மருந்தா அமைக்கிற ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பா தேவைப்படுது. அதுதான் குக்கு வித் கோமாளி. சமையல் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே ஒரு பக்கம் கலாட்டா தான் அதிகமா இருக்கு. போட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் கோமாளிக செய்யற சில விஷயங்கள்லாம் பயங்கர ஜாலியாவும் என்டர்டைன்மெண்டாவும் போக்கும். இது வரைக்கும் 4 சீசன் ஒளிபரப்பாகி முடிஞ்சிருச்சு. இப்ப 5th சீசன் இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த 5th சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை புதுசாவே கொண்டு வந்திருக்காங்க. இயக்குனரா இருக்கட்டும், தயாரிப்பு நிறுவனமா இருக்கட்டும், ஒரு நடுவரா இருக்கட்டும், கோமாளிகளா இருக்கட்டும், இப்படின்னு நிறைய புது விஷயங்களை களமிறக்கினது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி தொடக்கப்பட்டு இன்னைக்கு வெற்றிகரமா தான் போக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இங்க குக்கு வித் கோமாளில 5வது சீசன்ல நடுவரா ஒருத்தரை புதுசாவே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த வெங்கடேஷ் பட் இல்ல அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய வருத்தத்தை தான் கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில வெங்கடேஷ் பட் ஏன் குக்கு வித் கோமாளியை விட்டு 5வது சீசன்ல நீங்க வெளியேறினீங்க அப்படின்னு நிறைய ரசிகர்கள் கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே பதில் சொல்ற விதமா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்திருக்காரு. அதுல என்ன சொன்னார்னா, விஜய் டிவில நான் கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து கொண்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு மீடியா அப்படிங்கிறது ரொம்பவே புதுசு. கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், குக்கு வித் கோமாளின்னு சொல்லிட்டு இந்த சமையல் நிகழ்ச்சிகள்லாம் கிட்டத்தட்ட 15 சீசன்கள் மொத்தமா சொல்லலாம். சோ விஜய் டிவில நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. மீடியா மிஷன் நிறுவனத்துல என்னோட ஆரம்பத்துல இருந்தவங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் அவங்க கூட தான் நான் இருந்துட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து அதுல இருந்த தயாரிப்பாளர், இயக்குனர்கள் எல்லாருமே எனக்கு முழு கம்ஃபர்ட் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் விஜய் டிவில இத்தனை வருடமா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இண்டிபெண்டன்டா இருக்கிறதுக்கான காரணம் மீடியா மிஷன் எனக்கு கொடுத்த அந்த ஒரு ஃப்ரீடம் தான். அது மட்டும் இல்லாம விஜய் டிவில சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. எனக்கு இவங்க கொடுத்த கம்ஃபர்ட் இன்னொருத்தவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டாட் தான். அதனால நானும் இவங்களோட வெளியே வர வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே ஓப்பனா வெங்கடேஷ் பட் சொல்லியிருந்திருக்காரு. இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே பதில். சோ வெங்கடேஷ் பட் இதனாலதான் குக்கு வித் கோமாளியோட 5th சீசன்ல வெளியேறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த அபிஷியலா அவரே சொல்லிட்டாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.